வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlog நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல டார்க் ஆனியன் பிங்க் கலரில் ஒரு விசித்ரா சில்க் சாரீ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அதோட மெட்டீரியலு. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. அதாவது ஸ்லீவுக்கு வந்துட்டு ஜரிகை ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்லீவு, இது வந்து பேக் பார்ட்டு, நெக்கு கட் பண்ணி, ஹார்ம்கோல் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா அதோட சைடில் அடிக்கிறதுக்கு, மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் ரைட் சைடும் கட் பண்ணியாச்சு, லெஃப்ட் சைடும் கட் பண்ணியாச்சு. இது கிராஸ் பீஸ் வச்சு பட்டி போர்ஷன் வச்சு நம்ம இனி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இதுதான் அளவு ப்ளவுஸு நார்மல் ரவுண்ட் நெக்கு, நார்மல் ஸ்லீவ் எல்லாமே அதே மாதிரியே தான் இருந்தது. இப்போ வந்துட்டு லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு இது பின் பண்ணுறோன்னா, அந்த லைனிங்கும் அந்த மெயின் கிளாத்தும் வந்து விலகாமல் சேமாக இருக்கும். இப்போ பின் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, சைடு, லெஃப்ட் ரைட் எல்லாமே ஜாயின் பண்ணி ஊக்கு போர்ஷன் எல்லாமே கட் பண்ணியாச்சு, தைச்சாச்சு. இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் நெக்குக்கு. அப்புறம் ஸ்லீவ் வந்து ரைட் சைடு ஸ்லீவும் லெஃப்ட் சைடு ஸ்லீவும் வந்துட்டு வச்சாச்சு. ஃபைனலாக அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணி நெக் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அது ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக அதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இது வந்து நார்மலான ப்ளவுஸ் தான். நார்மல் ரவுண்ட் நெக்கு, நார்மல் ஸ்லீவு எல்லாமே நார்மல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் வந்து நார்மல் ரவுண்ட் நெக்கு. இது வந்துட்டு நல்ல டார்க் ஆனியன்ஸில் விசித்ரா சில்க் சாரீ. அதாவது சாரியோட ரன்னிங் ப்ளவுஸு. சாரியும் வந்து சேம் இதே கலரில் தான் இருந்தது. ப்ளவுஸும் சேம் அதே தான், ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சாரீ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கு ஃபால்ஸ் எல்லாமே வச்சு ஃபைனலாக அந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இனி ப்ளவுஸுக்கு ஹூக் மட்டும் வச்சா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.